நாங்கள் விருதுநகர் மாவட்டம் வெள்ளையாபுரத்துலேருந்து வந்திருக்கோம். போன வருஷம் எங்களால் வர முடியல, இந்த வருஷம் வந்திருக்கோம். இந்த வருஷம் வந்ததில் நாங்கள் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். நம்ம வீர சக்கரவர்த்தி அம்மன் கோயில் திருவிழா வெகு சிறப்பாக நடக்கும். இந்த வருஷத்தில் நடக்கிறத வெகு பிரமாணமாக இருக்குது. நான் இன்ஜினியரு, நான் குஜராத்தில் வேலை பார்க்குறேன். என்னால் போன வருஷம் வர முடியல, இந்த வருஷம் வந்ததில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். வணக்கம், என்னோட பேர் வந்துட்டு நாகராணி. நாங்கள் தூத்துக்குடி மாவட்டம் முத்தையாபுரத்துலேருந்து வரோம். லாஸ்ட் இயர் வந்தோம், சின்ன வயசுலேருந்தே வந்திருக்கிறேன். இப்போ லாஸ்ட் இயர் வந்தோம், இந்த வருஷம் வந்திருக்கிறோம். ரொம்ப சிறப்பாக போய்கிட்டு இருக்கு. இதை விட ஒவ்வொரு வருஷமே இன்னும் சிறப்பாக போகணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்டு எவ்ரி இயர் நாங்கள் வருவோம். ரொம்ப பெருமையாக இருக்குது. வீரவேல் வெற்றிவேல். தேங்க்யூ. ஊர் தூத்துக்குடி. ஊர் தூத்துக்குடி. இப்போ பார்த்தீங்கன்னா திருவிழா வந்து ரொம்ப நல்லா சிறப்பாக போய்கிட்டு இருக்கு. போன வட்டோட இந்த ட்ரிப்பு நல்ல கூட்டம், சரியான கூட்டம், எல்லாம் சிறப்பாக போகுது. எல்லாம் கவனிப்புலாம் நல்லா இருந்துச்சு. இதுக்கு மேலேயும் கூட்டம் வரும். ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. இதுக்கு மேலே என்ன சொல்லுறதுன்னு தெரியல, அப்புறம் நல்லா இருந்துச்சு. வணக்கம், நான் வெள்ளையாபுரத்துலேருந்து வரேன். அருப்புக்கோட்டை மரவர் பெருங்குடி வெள்ளையாபுரம். நான் இப்போது இந்த திருவிழாவுக்கு வந்து 7 வருஷத்துக்கு அப்புறம் தான் வந்திருக்கேன். இப்போ 7 வருஷத்துக்கு முன்னாடி வந்தேன். இப்போ அதை விட இங்கே இப்போ வரும்போது ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது. ஒவ்வொரு வருஷமும் இன்னும் மக்கள் கூட்டம் வந்து அதிகமாக தான் வந்துட்டுருக்காங்க. அந்தளவுக்கு வந்து பேர் சம்பாதிச்சு வச்சுருக்காப்புல தலைவர் வந்து கட்டபொம்மன். அது வந்து இது ஒரு திருவிழாவாக வர்றது வந்து எல்லாருக்குமே வந்து பெருமையாக இருக்குது. எல்லாம் இன்னும் மக்கள் வந்து இன்னும் அதிகமாக வரணும்னு எதிர்பார்ப்பு இருக்குது. வருஷம் மக்கள் வந்து அதிகமாக தான் வந்துக்கிட்டு இருக்காங்க. இதுவே பெருமையாக தான் இருக்குது. 144 தடை உத்தரவை வந்து கேன்சல் பண்ணால் நல்லாயிருக்கும். அது மட்டும்தான் முதல் கோரிக்கை. 144 தடை உத்தரவு எதுக்காக போட்டாங்க? ஏதோ ஒரு கலவரம் வந்ததுங்கிறதுக்காக போடுறாங்க. சரி, இப்போ வந்து அந்த மாதிரிலாம் இல்லை. எல்லாரும் ஒன்றுக்கு ஒன்றா இருக்காங்க. இளைஞர்கள்லாம் சட்டத்துக்கு உட்பட்டு தான் வர்றாங்களா? பெண்களுக்கு எந்த வித பிரச்சனை இல்லாமல் தான் வந்துட்டு இருக்காது நீங்கள் நினைக்கிறீங்க? ஆனால் பெண்களுக்கு வந்து எதுவும் பாதிப்பு இல்லாமல் தான் வர்றாங்க. எல்லாரும் இப்போ இளைஞர்கள் வந்து இப்போ எல்லாரும் விழிப்புணர்வாக தான் இருக்காங்க. ஜாதி மதத்துக்கு வந்து யாருமே இப்போ அடிமையாகலை. எல்லாரும் ஒரு சுதந்திர போராட்ட வீரனை கொண்டாடணும் அப்படிங்கிறதுக்காக தான் வராங்க. வணக்கம், நாங்கள் தூத்துக்குடி டிஸ்ட்ரிக் தூத்துக்குடியிலேருந்து தான் வரோம். இது வந்து வீர விளைஞ்ச மண், வீரபாண்டிய கட்டபொம்மன் தாத்தாவோட பேத்திங்க. நாங்கள் ஜக்கம்மா கோயிலுக்கு சாமி கும்பிட வந்திருக்கிறோம். நல்லா ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ரொம்ப ஊர்லேருந்து ஜோதி கொண்டு வந்தாங்க, பயங்கரமாக இருந்துச்சு. ஜோதியெல்லாம் பார்த்தோம். இந்த சேனல் பார்க்குற எல்லாருமே வந்து சாமி கும்பிடுங்க கோயிலில் வந்து வீரசக்கதேவி ஆலயத்தில். வணக்கம், என் பேர் ஐயம்மாள். நாங்கள் எருமோலம் இருக்கிறது மதுரையில் இருக்கிறோம். நான், எங்கள் வீட்டுக்காரு, எங்கள் மச்சான் எல்லாருமே வந்திருக்குறோம். எங்கள் ஊருக்காரங்க முக்கால்வாசி பேர் மதுரையில் வந்து ஒரு 500 பேர் இருப்பாங்க. இப்போ அவங்க 2 வேன் பிடிச்சி இங்கே மதுரைக்கு வந்திருக்காங்க. வந்து திருவிழாவை நாங்கள் வருஷம் எப்பயும் போல் நாங்கள் கொண்டாடி மகிழ்கின்றோம். அவ்வளோ. கமுதி ஒன்றியம் பசும்பன் ஊராட்சியிலேருந்து கடமங்குளம் கிராமத்திலேருந்து வந்திருக்கோம். நீண்ட நெடு நாட்களாக எங்கள் கிராமத்திலேருந்து வந்து இங்கே மரியாதை செலுத்தி 31 வருஷங்களாக வந்து இங்கே அஞ்சலி செலுத்தி ஐயா கட்டபொம்மன் அவர்களுக்கு இந்திய வரலாற்று வீர திருமகனுக்கு வீர வணக்கம் செலுத்தி வருகிறோம். இந்த ஆண்டாண்டு காலம் சீரும் சிறப்புமாக இன்னும் மேன்மேலும் வர்றதை பார்த்து எங்களுக்கு சந்தோஷமாகவும் இருக்குது. அனைத்து சமுதாய மக்களும் வந்து வணங்கி செல்கின்ற ஒரு தெய்வமாக அவரது வீரத்திற்கும் விடுதலை போராட்டத்திற்கும் பறைசாற்றும் வகையில் இருப்பது நம் தமிழக மக்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். தலைவர் குணா பாண்டியன் பேசுகிறேன். இப்போ நம்ம ஊர்லேருந்து தொடர்ந்து ஒரு 15 வருஷமாக வந்துட்டுருக்கோம். அடிப்படை வசதிகள் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அது மேம்படுத்தணும். மக்கள் வர அளவுக்கு இங்கே தேவையான அளவுக்கு வசதிகள் இல்லை, கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. விழாக்குழு சார்பாகவும் ஆலைக்குழு சார்பாகவும் இன்னும் கொஞ்சம் சிறப்பாக ஏற்படுத்தி கொடுத்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும். நம்ம மக்கள் அதிகமாக தான் வர்றாங்க, ஆனால் போகிற விழிப்புணர்வு இன்னும் கம்மியாக தான் இருக்குது. யாரை கான்டாக்ட் பண்ணுறது, என்ன செய்கிறது, என்ன முறையான அனுமதி யாருக்கும் தெரியல. அது வந்து நம்ம ஆலயக்குழு சார்பாகவும் பண்பாளர் சார்பாகவும் நல்ல முறையில் மேம்படுத்தி கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். யாரை கான்டாக்ட் பண்ணலாம், ஒரு சின்ன பிரச்சனை அப்படின்னாலும் யாரை கான்டாக்ட் பண்ணலாம், என்ன செய்யலாம், என்ன ஏதுன்றது விஷயம் பாதி பேருக்கு இன்னும் தெரியல. அதை வந்து நம்ம கூடிய சீக்கிரம் தெரியப்படுத்திட்டு நமக்குள்ளே இன்னும் ஒற்றுமை கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, கொஞ்சம் அதிகப்படுத்தணும்.
அதை அதிகப்படுத்திட்டு நம்ம தேவையான இதெல்லாம் யார் யார் வர்றாங்களோ அந்தந்த மாவட்ட செயலாளர் அந்தந்த மாவட்ட பொருளாளர் அவங்க ஃபுல்லாமே எல்லாம் கான்டாக்ட் பண்ணணும். ஏற்கனவே இருக்குது கிளை அமைப்புலேருந்து எல்லாமே இருக்குது. அந்த காலத்தில் நம்ம ஆள் வந்து இப்போ வந்து ஒரு 60 வருஷம் முன்னாடியே ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லா சமயத்துக்கு முன்னாடி நம்ம ஆரம்பிச்சது முன்னோடி இயக்கம். நம்ம இயக்கம் பண்பாடு கழகம் வந்து முன்னோடி இயக்கம். அதை வந்து நம்ம இன்னும் சரியாக நம்ம இளைஞர் கையில் தான் இருக்குது. எல்லாமே இளைஞர் போய் அளவுக்கு வர மாட்டேங்கிங்க. அதை போதுமான அளவுக்கு எடுத்து கொண்டு போய் நம்ம எல்லா ஊர்லேயும் கொண்டு போய் சேர்க்கணும். கொண்டு போய் சேர்க்கறது என்னைய மாதிரி உங்களோட எல்லாரோட வேலையும். அதை நீங்கள் எல்லாருமே சேர்ந்தால் செஞ்சு தரணும். எல்லாம் செஞ்சு தாங்க. இன்னும் நம்ம சமயம் இன்னும் மேன்மேலும் மெல்லேறோம், இன்னும் அதிகமாக வளரலாம். அதுக்காண்டி எல்லாருமே கடின உழைப்பு பண்ணணும். நான் ஒரு ஆள் பண்ணால் எல்லோரும் பண்ண முடியாது. நம்மளை மாதிரி விருதுநகர் மாவட்டம் மாதிரி அந்த மேற்கு மாவட்டம், கிழக்கு மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டம் எல்லாம் சேர்ந்து மொத்தமாக நல்ல ஒத்துழைப்பு கொடுங்க. அடுத்த வாட்டி வரும்போது இந்த மாதிரி ஒற்றுமை இல்லாமல் இருக்கக்கூடாது. எல்லாம் ஒற்றுமையாக இருக்கணும். ஏதாச்சும் ஒரு ஊரில் சொன்னாங்கன்னா அடுத்தது கான்டாக்ட் பண்ணுறதுக்கு ஆள் வேணும். அதுக்கான ஏற்பாடு செய்யணும். அதே மாதிரி பொது கழிப்பிடம் கம்மியாக இருக்குங்க. கழிப்பிடம் கம்மியாக இருக்குது. ஒரு சிறுநீர் படக்கும் கம்மியாக இருக்குது. அதுக்கான வசதி வாய்ப்பையும் ஆலய குழு ஏற்படுத்தி தரணும். இதுதான் நம்மளோட சார்பாக வேண்டிக்கிறேன். நான் விருதுநகர் மேற்கு மாவட்ட இளைஞர் தலைவர். அடுத்த அன்னை பொருளாளர் பேசுவாங்க. தமிழ் பேசுகிறது எல்லாம் உண்மை தான். எல்லாத்தையும் பொருளாளர் வந்து பேசுகிறது தான். பாத்ரூம் வசதி, பார்க்கிங் வசதி எல்லாமே கம்மியாக இருக்குது. விருதுநகர் மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டம் அதிகமாக வந்துருக்காங்க. மதுரை மாவட்டம் இது பிறகு வந்து எல்லா மாவட்டத்திலும் வரணும். நம்ம வந்து இங்கே வந்து எல்லாமே நம்ம ஆளுக்கு வந்து வரணும், போகணும். இதுக்கு வந்து எல்லா வசதியும் செஞ்சு தர்றதுக்கு ஆலைக்கு வந்து ரெடி பண்ணணும். இதுக்கு போதுமான வசதி இல்லாத காலத்தில் இங்கே வந்து நாங்கள் வந்து எல்லாம் கம்மியாக தான் வர்றாங்க, கம்மியாக தான் போகிறாங்க. இது வந்து முக்கிய வந்து தம்பி சொல்கிற மாதிரி கவனிக்கிற விஷயந்தான். இதை மட்டும் நாங்கள் ரெடி பண்ணுங்க. இன்னும் வந்து அதிகமாக நம்ம ஆளுக்கு வந்து வரணும், போகணும். நம்மளுக்கு பழக்கமும் இன்னும் அதிகமாகணும். இன்னும் வந்து கூட்டம் வரணும், செய்யணும். இதை பொறுத்து எல்லாமே பேசணும். இதை வந்து கொஞ்சம் ரெடி பண்ணுங்கள். இதெல்லாம் முடிச்சுக்கிறோம். அண்ணே ஒரு நிமிஷம். வணக்கம், என் பேர் ஜெயஸ்ரீ. நான் விருதுநகர் மாவட்டத்திலேருந்து ராஜபாளையம் வந்திருக்கேன். அப்புறம் யாசப்பியா நான் பல வருஷமாக வந்திருக்கேன். நல்லா இருக்கும், நல்லா போய்கிட்டு இருக்கு. கூட்டம் நல்லா இருக்கு. வணக்கம். நாங்கள் விருதுநகர் மாவட்டம் எரிச்சந்த கிராமத்துலேருந்து வரோம்னே. இங்கே வந்து நல்லா சிறப்பாக இருந்துச்சுன்னா எல்லாமே சந்தோஷமாக இருக்குது. எல்லாம் நம்ம ஆளுகளப்பெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. என்ன ஒரு ஒன்றா பஸ் வசதி கிடையாது, கம்மியாக இருக்குது. ஒன்றும் பாத்ரூம் வசதி கம்மியாக இருக்குது. நம்ம பெண்கள் வந்து ரொம்ப வெளியில் போகிறதுக்கு ரொம்ப இதாக இருக்குது. ஆனால் சந்தோஷமாக இருந்துச்சு. எல்லாமே திருவிழா நல்லா நடக்குது. ரொம்ப நன்றியாக இருந்துச்சு. எது குடிநீர் வசதி கொஞ்சம் கம்மியாக இருக்குண்ணே. மற்ற எல்லாமே சிறப்பாக இருந்தது. வேறு ஒன்றும் வந்து மழைகளும் வந்துச்சுன்னா ரொம்ப இங்கே வந்து சிரமப்படக்கூடிய வழிகள் இருக்குது. அதுக்கு ஏதாவது ஏற்பாடு கொடுத்தா நம்ம சமயத்தை நல்லா பண்ணி கொடுத்தா எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். விடுங்க. இதுதான் நம்ம தொட்டிவட்டி குரூப் நினைக்கிறேன். தொட்டிவட்டி குரூப் நம்ம குரூப் தான். வாங்க மேட்டிட்டு போங்க.
பாஞ்சாலங்குறிச்சி அருள்மிகு வீரஜக்கதேவி ஆலய 68வது ஆண்டு விழாவை முன்னிட்டு திருவிழா சீரும் சிறப்போடும் நடைபெற்று முடிந்தது. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து நம் இனமான சொந்தங்கள் வந்து கலந்து கொண்டு சிறப்பு செய்திருக்கிறார்கள். சிறுவர் முதல் பெரியவர்கள் வரை, இளைஞர்கள் வரை வீரம் விளைந்த பாஞ்சாலங்குறிச்சி மண்ணில் வீர உணர்வோடு கலந்து கொண்டு சிறப்பு செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். ஒவ்வொரு ஆண்டும் சீரும் சிறப்புமாக பாஞ்சாலங்குறிச்சியில் அருள்மிகு வீரஜக்கதேவி ஆலய திருவிழா சிறப்பாக நடைபெற்று கொண்டு வந்தது. கடந்த 2-3 ஆண்டுகளாக அரசாங்கத்தினுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் எவ்வளவு கூட்டத்தை குறைக்க முடியுமோ அந்த அளவுக்கு காவல்துறையை வைத்து இந்த அரசு நம் இன மக்கள் மீது ஒரு வஞ்சத்தை செய்து கொண்டிருக்கிறது. முன்பெல்லாம் நாங்கள் சிறுவராக இருக்கும் பொழுது கோயில்பட்டி முதல் பாஞ்சாலங்குறிச்சி வரை சிறப்பு பேருந்துகள் வரும். அந்த சிறப்பு பேருந்துகளிலே நாங்கள்லாம் வருவோம். இன்றைக்கு தூத்துக்குடி வண்டியில் ஏறி குறுக்கு சாலையில் இருந்து குறுக்கு சாலையில் இறங்கி பாஞ்சாலங்குறிச்சிக்கு நடந்தே வர வேண்டிய சூழ்நிலையை இந்த அரசு ஏற்படுத்தி இருக்கிறது. திருவிழாவுக்கு அடிப்படை வசதிகளையும் செய்யவில்லை. குடிநீர் மற்றும் கழிப்பிட வசதிகளையும் இந்த அரசு பாஞ்சாலங்குறிச்சி சுற்றுலா தலமாக இருப்பதால் அடிப்படை வசதிகளையும் செய்ய மறுத்திருக்கிறது. இனி வரும் காலங்களிலாவது இதை சரி செய்யும் என்ற ஒரு நம்பிக்கையில் நாமெல்லாம் இருக்கிறோம். இதை ஒரு அரசுக்கு நாம் கோரிக்கையாக வைக்கிறோம். வருடா வருடம் சித்திரை மாதம் கடைசி வெள்ளி, மாதாந்த வெள்ளி என்று சொல்வோம். அந்த மாதாந்த வெள்ளியிலே தமிழகத்திலே வசிக்கின்ற ராஜகம்பல தொட்டிநாயக்கர் சமுதாயம் லட்சக்கணக்கான பேர் கூடி நம்முடைய குலதெய்வம், நம்முடைய அன்னை தெய்வம் வீரஜக்கதேவியை வணங்குவது வழக்கம். அந்த திருவிழாவிற்கு வருபவர்கள் சந்தோஷமாக வந்து சந்தோஷமாக செல்லக்கூடிய வகையிலே அமைகின்ற அரசுகள் நமக்கு எல்லா வசதிகளையும் செய்து தர வேண்டும். இந்திய விடுதலை போருக்கு முதல் முழக்கமிட்டு பாஞ்சாலங்குறிச்சியில்தான் முதலில் சுதந்திர போர் ஆரம்பித்தது என்று மேலை நாட்டு வெள்ளையர்கள்லாம் குறிப்புகள் எழுதி வைத்திருக்கிறார்கள். வெள்ளையரோடு போரிட்டு நம்முடைய பாஞ்சாலங்குறிச்சியை தரைமட்டமாக ஆக்கிய போது வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய தம்பி ஊமத்துரை திரும்பவும் அந்த கோட்டையை கட்டினார் என்றும் அது தென் தமிழகத்தினுடைய ஜிப்ரால்டார் என்று வெள்ளைக்காரங்களுடைய குறிப்புகளில் இருக்கிறது. விடுதலை போருக்காக சொந்த பந்தங்களை எல்லாம் இழந்து 285 நாள் போர் நடந்த ஒரு போர் நிகழ்ச்சி பாஞ்சாலங்குறிச்சி போராகத்தான் இருக்க முடியும். விடுதலை போராட்டத்தின் முதல் வித்து பாஞ்சாலங்குறிச்சியில் இருந்துதான் துவங்கி இருக்கிறது. இதை எதிர்கால சந்ததிகள் தெரிந்து கொள்ள நாம் அதை அச்சு வடிவிலே கொண்டு வந்து வரலாற்றை தொகுத்து இளைஞர்களுக்கு பாடமாக புகட்ட வேண்டும் என்றும் இந்த நேரத்திலே தமிழக சர்க்காரை வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம். இந்த தொகுதியினுடைய எம்பி இந்த கோட்டையை கட்டிய கருணாநிதி அவர்களுடைய மகள்தான். ஆனால் கட்டபொம்மனுடைய பிறந்த நாளுக்கோ கட்டபொம்மனுடைய நினைவு நாளுக்கோ அவர்களுடைய பாராளுமன்ற தொகுதியில்தான் பாஞ்சாலங்குறிச்சியும் வருகிறது. வீரபாண்டிய கட்டபொம்மனை வெள்ளையர்கள் தூக்கிலிட்ட கயத்தாரும் வருகிறது. ஆனால் இதுவரை எந்த நிகழ்ச்சிக்கும் வந்து ஒரு சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தவில்லை. இதை தமிழ்நாட்டில் வாழுகின்ற ராஜகம்பல தொட்டிநாயக்கர் சமுதாயம் வன்மையாக கண்டிக்கிறது. இதற்கு சரியான பாடத்தை நாங்கள் புகட்டுவோம் என்பதையும் இந்த நேரத்தில் உறுதிமொழியாக இதை எடுத்துக்கொள்கிறோம்.
இந்த திருவிழாவிற்கு ஒத்துழைப்பு கொடுத்த அனைத்து சமுதாய பெரியவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் மகளிர்களுக்கும் அனைவருக்கும் இந்த நேரத்திலே நாம் அனைவர் சார்பிலும் நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். வீரவேல் வெற்றிவேல், வாழ்க கட்டபொம்மன் புகழ்.